சிவகார்த்திகேயன் ஒரு படத்துல பேசின டைலாக், ஜெயிச்சிடுவேன்னு சொன்னா இந்த உலகம் ஏத்துக்காது, ஜெயிச்சுட்டு வந்து சொல்லு. என்ன அந்த சக்சஸ் மேல எதனால இவ்வளவு பெரிய மோகம்? எல்லாருமே ஒரு இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு அந்த சக்சஸ பத்தி நிறைய பவர்ஃபுல்லான விஷயங்கள் பேசியிருக்காங்க மீடியால. பட் தி சேம் டைம் ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் இந்த சக்சஸ் ஒரு மிக முக்கியமான பார்ட்டா இருக்கு. ஏன் அது மேல அவ்வளவு பெரிய ஒரு இது? அந்த ஃபெயிலியர்ஸை ஏன் யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க? ஃபெயிலியர்ஸ்க்குள்ள எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, எவ்வளவு லெசன்ஸ் இருக்கு, அதை யாருமே எடுத்துக்க மாட்டேன்றாங்க. கண்டிப்பா அந்த சக்சஸ்ன்ற பார்ட்டுக்கு போகணும்னா அந்த ஃபெயிலியர்ஸ் அட்டன் பண்ணால் மட்டும்தான் போக முடியும். இதுக்கு நிறைய பேர் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து என்னோட பார்ட் நான் இந்த வாய்ப்பை நான் எதுக்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க அந்த ஃபெயிலியர்ஸே இல்லாம சக்சஸ்ன்ற பார்ட் அடைஞ்சது. முடியுமா? முடியாது. பை தி சேம் டைம் நான் சொல்றேன், ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் வெர்டிக்கல்ல யோசிச்சு பாருங்க. ஒன்லி இன்வெஸ்ட் த டைம். டைமை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஷோர் உங்களால ஸ்டாக் மார்க்கெட்ல ஜெயிக்க முடியும். டைம்ன்றது நியர்லி மினிமம் ஒரு 6 to 9 வீக்ஸ், மேக்ஸிமம் 58 வீக்ஸ், 2 வருஷம் 3 வருஷம். இந்த டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா ஷோரா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். 100% அதை நான் இங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன்.